Hi friends, welcome to vidissamayal. இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி ஜிலேபி. இத வந்து இன்ஸ்டன்ட்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ரெசிபிலாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஜிலேபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் 1 கப் இங்க மைதா மாவு எடுத்துர்க்கேன். அதை வந்து நான் ஒரு பவுல்ல போட்டுக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இதுல சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கப் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமா ஆட் பண்ணாம கொஞ்சமா ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். உங்களுக்கு விழறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங்கா அது அந்த மாதிரி விழணும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இப்போ ஜிலேபிக்கு தேவையான சுகர் சிரப்பை வந்து இப்போ நம்ம வந்து காய்ச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து இதில் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு தண்ணி. சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். அடுப்பை கொஞ்சம் மீடியம்ல வச்சு சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கோங்க. சக்கரை பார்த்தீங்கன்னா இப்போ கரைஞ்சிருச்சு. இதுக்கு பதம்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் வேண்டாம். இது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அது போதும். இப்போ இதில் நான் ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குங்குமப்பூ, பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி ஸ்டிக்கியா. ஸோ இப்போ இது போதும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் ஒரு 2 ட்ராப் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ இந்த மாவுல வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து ஃப்ரூட் சால்ட் வந்து நான் ஆட் பண்ண போறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour அதை அப்படியே வந்து ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிங்க. இப்போ நான் இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அந்த ஃப்ரூட் சால்ட் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கன்சிஸ்டன்சியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து மாவு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐசிங் கோன் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து நான் இதை யூஸ் பண்ணி நான் இதை பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன பாட்டிலில் அந்த கேப் மேலே வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு கிராசரி வாங்குற கவரில் கூட நீங்கள் அதை வந்து ஒரு எட்ஜில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு கிளாஸில் இப்போ இந்த மாவை இதில் இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மேலே வந்து நல்லா டைட்டாக வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கூட நீங்கள் இது பண்ணிட்டு நீங்கள்
வந்து கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அகலமான ஒரு டவாவில் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாதி நெய் பாதி எண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நான் எடுத்து டைரக்டாக வந்து நான் சுகர் சிரப்பில் வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டு பக்கமும் நீங்கள் இதை சுகர் சிரப்பில் திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து இதை ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 5 minutes வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 minutes ஆயிடுச்சு. நீங்கள் இதை எடுத்துடலாம். இதை வந்து ரொம்ப நேரம் போட்டு இதை ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நல்லா பாருங்கள் ஜூஸியாகவும் இருக்குது உள்ளே. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.